அரசு அதிகாரிகளின் ஊழலால் தமிழகத்தில் மணல் மற்றும் கல்குவாரிகள் மூலம் அரசுக்கு வர வேண்டிய 25,000 கோடி ரூபாயை அரசியல்வாதிகளும் அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களும் அள்ளிச் செல்கின்றனர். இந்த ஊழலை உடனே தடுத்து நிறுத்த வேண்டுமென கூறி புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் அவர்களிடம் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுங்கத்துறை இயக்குநரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் தலைவர் ராஜாமணி கூறும்போது, தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு கனிமம் ஏற்றிக்கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், மணலுக்கு மாற்றி எம்சாண்டே கிடையாது, ஆகவே படிப்படியாக எம்சாண்டை குறைத்து ஆற்று மணலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர், தமிழகத்தில் உள்ள சட்டவிரோத மணல் மற்றும் கல்குவாரிகளை தடுத்து நிறுத்த அரசு அதிகாரிகள், உளவுத்துறை, போலீஸ் இதை கண்காணிக்க வேண்டும். இதற்கு மாறாக அவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஊழலில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். சட்டவிரோத மணல் மற்றும் கல்குவாரிகள் குறித்த தகவல்களை பொதுவெளியில் கூறினால் தங்கள் உயிருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளும் போர்க்கால அடிப்படையில் திறந்து இயக்க வேண்டியும், அனைத்து கல்குவாரி கிரசர்களும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவிலோடு மட்டுமே கனிமங்களை ஏற்றி வர வேண்டும். அதிக பாரம் ஏற்றிவிடும் கல்குவாரி கிரசருக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அனைத்து கல்குவாரி கிரசர்களும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும். இடைமேடை அமைக்கப்பட வேண்டும். மேலும் தமிழகத்தில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இருந்து ஒசூருக்கும், திருநெல்வேலி சைடு கோயம்புத்தூர் இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் கேரளாவுக்கு அதானி போர்ட்டுக்கலாம் எம்சாண்ட், பீசாண்ட், போல்டர்ஸ், ஜல்லி எடுத்து செல்வதால் தமிழகத்திற்கு குறிப்பாக ஆண்டுக்கு அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த வருவாய் இழப்பை தடுத்து அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைத்திட அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்து செல்ல தடை செய்ய வேண்டி மனு கொடுத்துள்ளோம். அனைத்தும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிறிய வாகனங்களுக்கு எம்சாண்ட், பீசாண்ட் லோடு கொடுக்க மறுக்கிறார்கள். அனைத்து வாகனங்களுக்கும் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிப்பட்ட அளவே கனிமங்கள் வழங்கப்பட வேண்டும், முறையாக வழங்கப்பட வேண்டும். அனைத்து வாகனங்களுக்கும் டிரான்சிட் ஃபார் ஜிஎஸ்டி பில்லுடன் கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தி கனிம வளத்துறையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மோகன் சார் அவரிடம் மனு கொடுத்துள்ளோம். அனைத்து கோரிக்கைகளும் பரிவோடு கேட்டார். விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். நீங்க வந்து நம்ம கோரியை திறக்கணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆனா ஒருபுறம் தென் மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்த மலையை அழிச்சு காலி பண்ணிட்டாங்க. எல்லாமே என்ன சொல்றது, கோரி வந்து சட்டவிரோத கோரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நானோ யுவராஜோ தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்றோம், எப்போவுமே மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது. கடந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்துட்டாங்க. படிப்படியாக எம்சாண்டே குறைக்கணுங்கிறோம். இப்போ ஆற்றுல மணல் எடுத்து ஒரு டெப்த்து குறிப்பிட்ட ஆழம், அரசு அனுமதித்துள்ள ஆழம், பொதுப்பணித்துறையில் சொன்ன மாதிரி 1 மீட்டர் டெப்த் எடுத்தால் மழை காலங்களில் அங்கே மணல் வந்து சேர்ந்துடும். மலைகளை காடுகளை அழைத்து மலைகளை வெடி வைத்து அதிக சக்தி வாய்ந்த வெடிக்கிறாங்க. மீண்டும் மலைகளை உருவாக்க முடியாது. அதனால எம்சாண்டே வேண்டாம், ஆற்று மணலே நமக்கு போதும், தேவையான மணல் இருக்குதுன்னு தான் எங்களுடைய வாதம். நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்கல. வேறு வழி இல்லாதனால, இப்போ எங்களுக்கு மணல் இல்லாதனால எம்சாண்ட் கூட என்ன சொல்கிறோம், முறையாக வழங்கப்பட வேண்டும். 1300 பிளான்ட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 4000க்கும் மேற்பட்ட கிரசர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம்சாண்ட் அரைத்து விற்பனை செய்கிறார்கள். அதை கண்டறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ வாகனங்களில் போனால் சரியான வாகனம் இல்லைன்னு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறான், ஒரு லோடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா. ஆனால் நூற்றுக்கணக்கான லோடு, ஆயிரக்கணக்கான அடி போய் எடுக்கிறவனுக்கு ஃபைன் தான் விதிக்கிறாங்க. அவன் மேலே குற்ற நடவடிக்கை கிடையாது. சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு வரோம். இது பொதுமக்களுக்காக தான், எங்களுக்கு மட்டும் இல்லை. 4000க்கு மேல கோரி வந்து சட்டவிரோதமாக சொல்றாங்க. பேர் சொல்லுங்க, எங்க இந்த மாவட்டத்தில் என்னன்றது. அதுதான் வந்து இப்போ இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்தீங்கன்னா 269 கிரஷர் இருக்குது, லிஸ்ட்டே கொடுத்துருக்கு. இது பொல்யூஷனில் கொடுத்தது. ஆனால் வெறும் 35 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா 162 க்ரஷ் யூனிட் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து 28 பேர் தான். விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா 200க்கு மேற்பட்ட கிரஷருக்கு 7 பேர் தான் இருக்கா. இவர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக அவர் கொடுத்துருக்கோன்னு நோட் பண்ணியிருக்கார். இது எப்படி இந்த கண்டறியப்பட வேண்டும்? ஒரு மலையிலையும் விபத்து நடந்த பிறகு தான் நீங்களும் மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தா தான் அந்த மலை வந்து ஃபோர்ஜரி மலை, அனுமதி இல்லாத மலை, அதிக ஆழம் எடுத்தது, இதெல்லாம் தெரியுது. அப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு அரசு வந்து என்எம்ஆரை நியமிச்சோ மேன் பவர் நியமித்து
இந்த 4000 க்ரஷரை பார்க்கணுன்ற திட்டம் இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோன்னு ஏன் சொன்னோன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்களே இது எப்படி தெரியணும், இது தெரிய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் இன்றைக்கி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாவட்டத்தில் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஆமாம், என்ன பண்ணுறாங்க? கொள்ளுடுத்த குவாரி ஓனர்ஸ் கூட்டு களவாணிகள் அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க தான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு சேர்ந்து தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். அமைச்சர் எப்பவுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டான வேலை தான். 19 4000 3000 சொல்றது இந்த இடத்துல இருக்கீங்கன்றது வீடியோ ஆதாரத்தை அதைத்தான் சொல்லிட்டுமே. லிஸ்ட்டே இருக்கு, லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம் பிரதர், லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும். நான் லிஸ்ட் கொடுத்துறேன், லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை தான் லாரி ஓட்டுநர்கள் நீங்க போகும்போது தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியும், அளவுக்கு அதிகமாக வெட்டியிருக்காங்களான்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அவரே போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போற கட்டுற, அதே கொடுக்கல. 25,000 கோடி தனிநபருக்கு போதா இல்லை யாருக்கு? தனிநபருக்கு போகுது, அரசுக்கு வந்தா தான். அதை யாருன்னு கேட்குறாரு. அதாவது அரசு தனிநபர் அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்கள், ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர்கள். ஏன்னு கேளுங்க, அந்த பேரை சொன்னா இப்போ புதுக்கோட்டையில் மாதிரி வண்டி விட்டு கொலை பண்ணிடுவான். எனக்கு குடும்பம் இருக்குல்ல, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே அரசு அதிகாரி எதுக்கு இருக்காங்க, உளவுத்துறை போலீஸ் எதுக்கு இருக்காங்க, அவங்க தானே கண்டறியணும். இப்போ போலீஸ் எனக்கு மிரட்டல் இருக்குன்னு யுவராஜ் மனு கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? கனிமவள கொள்ளை கண்டித்து கொடுத்தவன பூரா கொண்டுகிட்டு வர்றான். நீங்கள் என்ன யாருன்னு கேட்டு இப்போ எங்களையும் முடிக்க பார்க்குறீங்களா? ஏதோ பத்திரிக்கை ஊடகத்துறை தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊழலாம் நீங்கள் தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. இதுக்கு மேலே அரசு தூங்கி கொண்டிருந்தால் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ.